வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 இங்கிலீஷ் மிழ்தங் டெக்ஸ்ட் புக்கோட 3வது யூனிட் ஃபுட்டோட 2வது சாப்டர் த ஃபுட் வி ஈட் அது பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாமா? இந்த சாப்டர் 2 பேர் த ஃபுட் வி ஈட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஃபுட்னா சாப்பாடு, வி ஈட்னா நம்ம சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் த ஃபுட் வி ஈட். ஓகே, வாங்க ஆரம்பிப்போம். லெட் அஸ் ரீட். முதல்ல இங்கே நம்மளை படிக்க சொல்கிறாங்க. வாங்க படிப்போமா? இங்கே என்ன நடக்குது? இங்கே பாருங்கள், எல்லா பசங்க லஞ்சு சாப்பிட்றாங்க. ஸ்கூலில் லஞ்ச் பிரேக் இருக்குல்ல, அப்போ எல்லோரும் லஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த பொண்ணு என்ன சாப்பிட்றாங்க? ஐ ஹாவ் பூரி வித் ஆலு சப்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பூரி அண்ட் ஆலு சப்ஜி. ஆலுனா உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல், ஆலு சப்ஜி. ஆலுனா உருளைக்கிழங்கு, சப்ஜினா பொரியல். பூரியும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்றாங்க. இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க வீட்டிலேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பையன் பாருங்கள், இவர் என்ன சாப்பிட்றாரு? ஐ ஹாவ் ரோட்டி வித் சப்ஜி. ரோட்டி சப்பாத்தி. ரோட்டி வித் சப்ஜி, SABZI, சப்ஜி தான் பொரியல். ஸோ சப்ஜி பொரியலோட இவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்களா? இந்த பையன் பாருங்கள், இந்த பையன் வீட்டிலேருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐ ஹாவ் ஃப்ரூட்ஸ். இங்கே என்ன எழுதியிருக்கு? ஐ ஹாவ் ஃப்ரூட்ஸ், FRUITS, ஃப்ரூட்ஸ். ஓகே, அப்புறம் இவங்க என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? இவங்க கொடோக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொடோக் ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும், அது ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் சமோசா மாதிரி இருக்கும். கொடோக் அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? ஐ காட் இட்லி வித் சட்னி. இட்லி வித் சட்னி, இட்லியும் சட்னியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இட்லி சட்னி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா? இவன் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்? இந்த பையன் இவன் சில்லா எடுத்துகிட்டு வந்திருக்கான். சில்லானா கடலை மாவு தோசை. ஸோ கடலை மாவு தோசை எடுத்துகிட்டு வந்திருக்காரு இவர். பாருங்கள், சில்லா, CHILLA. சில்லானா கடலை மாவு தோசை. ஸோ கடலை மாவு தோசை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் பரோட்டா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐ ஹாவ் கோபி பரோட்டா. கோஷ் பரோட்டா. கோஷ் பராட்டா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பராட்டா, கோஷ் பராட்டா, கோபி பரோட்டா. ஆனால் இந்த பொண்ணு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கா? இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வரல. ஏதோ பார்ப்போம் இங்கே என்ன எழுதிருக்கு அடுத்த இதில். இவங்க பாருங்கள், இவங்க என்ன இந்த பொண்ணு எடுத்துகிட்டே வரல. ஏன்னா இவங்க அம்மா உடம்பு சரியில்லை. மை மதர் இஸ் சிக். மதர், MOTHER, மதர் இஸ் சிக், SICK, சிக். நோ லஞ்ச், NO லஞ்ச், LUNCH, லஞ்ச் ஃபார் மீ. இவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா இவங்க அம்மா உடம்பு சரியில்லைல்ல, அதனால லஞ்ச் எடுத்துகிட்டு வரல. உடனே பாருங்கள், இந்த பையன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு. இந்த பையன் பராட்டா எடுத்துகிட்டு வந்தார்ல, கோபி பராட்டா. இவர் சொல்கிறாரு, ஹேவ் மை பராட்டா, என்னோட பராட்டாவை சாப்பிடு. இந்த பையன் சீலா எடுத்துகிட்டு வந்தார்ல, கடலை மாவு தோசை. டேக் மை சீலா. டேக் மை சீலா. ஸோ இவர் சீலா கொடுக்குறாரு, இவர் பரோட்டா கொடுக்குறாரு. இப்போ இவங்க சொல்கிறாங்க தேங்க்யூ. ஏன்னா இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, இவங்க ஷேர் பண்ணுறாங்க. அப்போது யாராவது எடுத்துகிட்டு வரலன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஷேர் பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ணும்ல. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃப்ரம், FROM, ஃப்ரம். ஃபார், FOR, ஃபார். ஃப்ரம்னா ஃப்ரம் மீனா எங்கிட்டேருந்து, ஃப்ரம் மீ எங்கிட்டேருந்து. ஃபார்னா அதோடது, ஃபார். அதுக்கு தெம், அவங்க, THEM, தெம். தேர், THEIR, தேர்னா அவங்களது, தேர். தே, அவங்க, THEY, தே. ஹேஸ், மதர் ஹேஸ் ஃபீவர், அவங்களுக்கு இருக்குது, ஹேஸ் இருக்குது. ஷீ, பையன்னா நம்ம சொல்லுவோம் ஹீ, பொண்ணுன்னா ஷீ. ஹேவ்னா எடுத்துக்கோங்க, இல்லை இருக்குது என்கிட்ட. யூ ஹேவ் திஸ் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தோமா, ஷேர் பண்ணுறோம். ஹேவ் ஃபுட், யூ ஹேவ் மை பராட்டானா என்னோட பராட்டா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. THANK, தேங்க், YOU. ஷேர், நம்ம ஷேர் பண்ணோம்ல நம்ம லஞ்ச். அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வரல சாப்பாடு, அப்போ 2 பேர் ஷேர் பண்ணாங்கல்ல, ஷேர், SHARE, ஷேர். என்ன ஷேர் பண்ணாங்க? லஞ்ச் ஷேர் பண்ணாங்க, LUNCH, லஞ்ச். ஏன்னா அவங்க அம்மா சிக்காக இருந்தாங்க, உடம்பு சரியில்லைல்ல, SICK, சிக்கு. சிக்குன்னா நோய் இருக்குது, உடம்பு சரியில்லை. ஃப்ரூட்ஸ்,
ஃப்ரூட்ஸ்னால் பழம். ஒரு பொண்ணு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, FRUITS ஃப்ரூட்ஸ். டுடே டுடே இன்னைக்கு, இன்று, டுடே TODAY டுடே. ஸ்மைலிங் ஸ்மைல் பண்ணுறது, சந்தோஷமாக சிரிக்கிறது, ஸ்மைல் பண்ணுறது. SMILING ஸ்மைலிங், SMILE ஸ்மைல், SMILING ஸ்மைலிங். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன கேட்குறாங்க, வேர் டு யூ சிட், எங்கே உட்காருவீங்க வென் யூ ஹாவ் லன்ச் அட் ஸ்கூல், நீங்கள் லன்ச்சு சாப்பிடும்போது எங்கே உட்காந்து லன்ச் சாப்பிடுவீங்க ஸ்கூலில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் வந்து ஸ்கூல் ப்ளே கிரவுண்டில் சாப்பிடுவோம், இல்லை கிளாஸ் ரூமில் சாப்பிடுவோம். அது எதில் வேலை எங்கே சாப்பிட்றீங்களோ அது சொல்லுங்கள். ஆனால் இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லணும், இப்போ கிளாஸ் ரூமில் சாப்பிட்றீங்கன்னா இப்படி சொல்லணும் பாருங்கள். ஐ சிட் இன் த கிளாஸ் ரூம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என் கிளாஸ் ரூமில் உட்காருவேன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். டு ஹாவ் லன்ச் அட் ஸ்கூல், நான் லன்ச் சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் கிளாஸ் ரூமில் உட்காந்து சாப்பிடுவோம். இல்லை நீங்கள் ப்ளே கிரவுண்ட்னா நீங்கள் சொல்லலாம் ஐ சிட் இன் த ப்ளே கிரவுண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஹாவ் லன்ச் அட் ஸ்கூல், இப்படி சொல்லணும். சரியா, ஐ சிட் இன் த கிளாஸ் ரூம், நான் கிளாஸ் ரூமில் உட்காந்து வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காருவேன். ஐ சிட் இன் த கிளாஸ் ரூம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஹாவ் லன்ச், எங்கே அட் ஸ்கூல். டு ஹாவ் லன்ச், ஹாவ்னா எடுத்துக்கிறது சாப்பாடு, லன்ச் அட் ஸ்கூல். சரியா, இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுவீங்களா, இங்கிலீஷில் சொல்ல பழகணும். சரியா, இனிமேல் ஐ சிட் இன் த கிளாஸ் ரூம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஹாவ் லன்ச் அட் ஸ்கூல். ஓகே, ஹவு டு யூ ஷேர் யுவர் ஃபுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு யூ ஷேர், நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுவீங்க யுவர் ஃபுட், உங்கள் சாப்பாடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவு டு யூ ஷேர், நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுவீங்க உங்கள் சாப்பாடு. அப்போ நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுவீங்க, வி கீப் அவர் லன்ச் பாக்ஸ், நீங்கள் இப்போ ஷேர் பண்ணும்போது எப்படி சொல்லுவீங்க, நடுவில் வச்சுட்டு சொல்லுவீங்களா, இங்கே இந்தாங்க என்னோடய சாப்பாடு எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சென்டரில் வச்சு சொல்லுவோம்ல, அப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம், வி கீப் அவர் லன்ச் பாக்ஸஸ் இன் த சென்டர் அண்ட் எவ்ரி ஒன் ஷேர்ஸ் ஃபுட், நாங்கள் வந்து எங்கள் ஃபுட்டை வந்து சென்டரில் வைக்கிறோம். வி கீப் அவர் லன்ச் பாக்ஸஸ் இன் த சென்டர், நீங்கள் இப்படி சொல்லணும். சரியா, வி கீப் அவர் லன்ச் பாக்ஸஸ் இன் த சென்டர் அண்ட் எவ்ரி ஒன் ஷேர்ஸ் ஃபுட், அண்ட் எவ்ரி ஒன் ஷேர்ஸ் ஃபுட். சரியா, இப்படி சொல்லணும் நீங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயே இந்த மாதிரி பேச பழகிக்கணும். சரியா, இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் இந்த மாதிரி சொல்லணும், ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்லணும். இப்போ எழுத தெரிலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்ல தெரியணும். அப்புறம் இப்போ போக போக நீங்கள் எழுதவும் ஆரம்பிச்சிருவீங்க. வென் யூ வேர் ஹங்க்ரி, ஹங்க்ரினா பசியோடு இருக்கும்போது, ஹங்க்ரி நீங்கள் ஹங்க்ரியாக இருந்தீங்களா, பசியோடு இருந்தீங்களா, வென் யூ வேர் ஹங்க்ரி டிட் எனி ஒன் ஷேர் ஃபுட் வித் யூ, டிட் வேறு யாராவது உங்களோட ஷேர் பண்ணாங்களா ஃபுட்டு, நீங்கள் பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தாங்களா, கண்டிப்பாக நம்மளுக்கு பசி எடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்லணும், எஸ் when I was hungry my friends shared their food with me, நீங்கள் அப்படி சொல்லுங்கள். சரியா, அவங்க கேட்கும்போது கேட்பாங்க did they share with you, நீங்கள் அப்போ என்ன சொல்லணும், yes they shared with me. ஓகே, did they share with youன்னு கேட்பாங்க, அப்போ நீங்கள் shared with me அப்படின்னு சொல்லணும். yes when I was hungry my friends shared their food with me. yes when I was hungry என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் தேர் ஃபுட் வித் மீ, ஷேர் பண்ணாங்க அவங்க ஃபுட்டு வித் மீ, என் கூட. சரியா, இப்படி நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்படியே சொல்ல நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்புறம் எழுதவும் வந்துடும். டெய்லி சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷில் பேசுங்க. இது என்ன எழுதியிருக்கு, இங்கே என்ன சொல்கிறது, அப்புறம் இங்கிலீஷ்லேயே கேளுங்க, இங்கிலீஷ்லேயே அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து திங்க் ஆஃப் வேர்ட்ஸ், இங்கே திங்க் பண்ண சொல்கிறாங்க, வேர்ட்ஸ் ஃபார் த பிக்சர்ஸ் அண்ட் ரீட் அலவுட். இப்போ இந்த பிக்சரை பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வேர்டு வரும், வி ஈட், நம்ம என்ன சாப்பிடுவோம், இது என்னது, இது பாருங்கள் இது என்னது, இது வந்து வாழைப்பழம்லாம் இருக்கா, அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில், ஃப்ரூட்ஸ். வி ஈட் ஃப்ரூட்ஸ், சத்தமாக சொல்லுங்கள், வி ஈட் ஃப்ரூட்ஸ். அண்ட் இது என்னது, காய்கறிகள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், வெஜிடபிள்ஸ். ஸோ வி ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அந்த வெஜிடபிள்ஸ் யார் விளைப்பாங்க, யார் வந்து அதை செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க, நிலத்தில், ஃபார்மர்ஸ். விச் ஃபார்மர்ஸ் க்ரோ. இப்போ பாருங்கள் இந்த சென்டென்ஸை, இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் உங்களால் படிக்க முடியுதா, WEAT ஈட், வி ஈட்
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் which farmers grow. ஃபார்மர்ஸ் வளர்க்குற அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் நம்மெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம வந்து அது விவசாயம் பண்ணும்போது தானே நிலத்துல தானே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வரும். அதை வெட்டி அவங்க மார்க்கெட்டில் விற்பாங்கல்ல. போன சாப்டரில் பார்த்தோம்ல, மினியோட அப்பா வந்து காய்கறிலாம் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு இருந்தார்ல. அதுதான் ஃபார்மர்ஸ் க்ரோ பண்ணுறது தான் நம்ம சாப்பிட்றோம். சில ஃபார்மர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சம் ஃபார்மர்ஸ் கீப், இது என்னது இது பாருங்கள், இது வந்து தேன் கூடுல. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீஹைவ். அப்போ நம்ம இவங்க வந்து ஒரு பீஹைவ் வைக்க மாட்டாங்கல்ல, நிறைய பீஹைவ்ஸ் வைப்பாங்க. அப்போ தான் நிறையா தேன் வரும் அதுலேருந்து. அப்போ சம் ஃபார்மர்ஸ் கீப் பீஹைவ்ஸ். நீங்கள் சொல்லணும் சரியா, பீஹைவ்ஸ். Some farmers keep beehives. We get honey from honeybees. Beehive. இந்த ஹனிபி தேன் வந்து தேன் கூடில் தானே தேன் வந்து தயாரிக்கும். அப்போ இந்த ஹனிபி கிட்டேருந்து தானே நம்மளுக்கு தேன் கிடைக்குது. இந்த பீஹைவில் இந்த ஹனி பீஸ் இருக்கும். அப்போ ஹனி பீஸ் ஆர் பீஸ் கூட சொல்லலாம், BEES பீஸ். இல்லை ஹனி, HONEY ஹனி, BEES bees, honey bees. We get GET honey, HONEY honey from honey bees. Some யார் இவங்க யார் பாருங்க, இவங்க பாருங்க, மாடுலாம் வளர்க்குறாங்க. அப்போ இவங்களும் ஃபார்மர்ஸ் தானே. ஸோ சம் ஃபார்மர்ஸ் கீப் கவுஸ். இது கவு தானே, இது மாடு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், கவு. ஸோ சம் ஃபார்மர்ஸ் கீப் கவுஸ். சில ஃபார்மர்ஸ் மாடு வளர்ப்பாங்க. அவங்க மாடு வச்சுருப்பாங்கல்ல, கீப் வைக்கிறது. ஸோ வாட் தே கீப் கவுஸ். ஸோ அவங்க மாடு வைப்பாங்கன்னா வளர்ப்பாங்க. நம்ம மாட்டுக்கிட்ட நம்மளுக்கு என்ன கிடைக்கும், we get milk, MILK milk from cows, COWS cows. We get milk from cows. இந்த cows தான் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் cows, COWS cows. மில்க், நம்மளுக்கு பால் கிடைக்கும். அந்த பால்லேருந்து நம்ம என்னென்ன தயாரிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தயிர் சாப்பிடுவீங்களா? தயிர், மோர் இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? நெய் உங்களுக்கு தெரியுமா? தயிர் மோர்லாம் பால்லேருந்து தான் வரும். தெரியும் தானே? தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. தயிர் பால்லேருந்து தான் தயிர் வரும். தயிர்லேருந்து தான் மோர் வரும். அப்புறம் மோர்லேருந்து தான் நெய் வரும், கீ. வி மேக் கர்ட்ஸ். கர்ட்ஸ்னால் என்னது, தயிர், CURDS கர்ட்ஸ். அண்ட் பட்டர், வெண்ணெய் வந்து பட்டர், BUTTR பட்டர். இந்த பட்டர்லேருந்து தான், பட்டரை கொதிக்க வச்சா அதுலேருந்து நெய் தயாரிப்பாங்க. சரியா? பட்டர், BUTTER பட்டர். ஃப்ரம் த மில்க், MILK மில்க். அப்போ மாடு கொடுக்குற பால்லேருந்து தான் பட்டர் வருது. அப்போ மாடு நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குது, பால் கொடுக்குது. அதுலேருந்து நம்ம வந்து தயிர், மோர், பட்டர் மில்க், அதான் மோர், அப்புறம் பட்டர், வெண்ணெய், அப்புறம் கீ, நெய், இதெல்லாம் நம்ம பால்லேருந்து தயாரிக்கிறோம். அப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த மாடு இருக்கிறதுனால தானே நம்மளாம் மோர் குடிக்க முடியுது, பால் குடிக்க முடியுது. பால் குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பால் நம்மளுக்கு யார் கொடுக்குறா, மாடு கொடுக்கும். மாடு, எருமை மாடு கூட கொடுக்கும். சரியா? அதனால நம்ம என்ன சொல்லணும், அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். அவங்க மாடு விற்கிறதுனால தானே, ஃபார்மர்ஸ் விவசாயம் பண்ணுறதுனால தானே நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது. ஸோ வி ஷுட் சே தேங்க்யூ டு ஃபார்மர்ஸ். இது ஃபார்மர்ஸ் தானே. யாருக்கு தேங்க்யூ சொல்லுவோம்? இவங்க வந்து யார், இவங்களாம் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் தான் கவுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரைட்? நீங்கள் பாருங்கள், மாடு இருக்குது. இவங்க தான் ஃபார்மர்ஸ். இவங்க மாடுக்கு தீனிலாம் போடுறாங்க. தீனி போட்டு வளர்த்து அது மேய்ச்சி அதிலேருந்து பால் கரைச்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த பேஜ் நம்ம படிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நிறைய சாப்பாடு ஐட்டம் இருக்குது. இது பற்றி நீங்கள் சொல்லணும், வாயால் சொல்லணும். இது என்னது, இது என்னது சொல்லுங்கள். இது வந்து இட்லி சட்னி. இங்கே வந்து உங்கள் புக்கில் இந்த ஃபோட்டோ இருக்கும், பார்த்து பேர் சொல்லணும். அந்த சாப்பாடு ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியணுன்னா நான் இங்கே ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன் பாருங்கள். இட்லி வித் சட்னி, IDLI இட்லி, CHUTNEY சட்னி. இங்கே இட்லி வித் சட்னி இருக்குது. அப்புறம் இங்கே சூப்புன்னு எழுதிருக்கு பாருங்கள், SOUP சூப். அப்போ இது தக்காளி சூப், டொமேட்டோ சூப். ஓகே, ஸோ இது என்னது, இது வந்து சமோசா.
சமோசா. இங்கே வந்து கெச்சப் வச்சுருக்காங்க பாருங்கள். சாஸ் வைப்பாங்கள்ல, டொமேட்டோ சாஸ், அதான் கெச்சப். அப்போ இதுக்கு ஸ்பெல்லிங் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். சமோசா, SAMOSA, சமோசா. சொல்லுங்கள், SAMOSA, சமோசா. வித்து, அது கூட வித்துனா அது கூட என்ன இருக்குது? கெச்சப். கெச்சப் தான் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப். KETCHUP, கெச்சப். KETCHUP, கெச்சப். அப்புறம் இது என்னது? இது பாருங்கள், இங்கே வந்து பூரி இருக்குது பாருங்கள். பூரி கூட என்ன இருக்கும்? ஆலு சப்ஜி. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, பூரி வித் ஆலு சப்ஜி. அதுதான் இது, பூரி வித் ஆலு சப்ஜி. இங்கே நான் ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன் பாருங்கள். PURI, பூரி. PURI, பூரி வித், அது கூட என்ன இருக்குது? ஆலு, ALOO, ஆலுனா உருளைக்கிழங்கு. சப்ஜி, பொரியல், SABJI, சப்ஜி, ஆலு சப்ஜி. இங்கே என்ன இருக்குது? தோசை இருக்குது பாருங்கள். தோசா வித் சாம்பார். தோசை கூட சாம்பார் இருக்குது. தோசை இருக்கா? தோசை பாருங்கள். இது சாதா தோசை, மசாலா தோசை எல்லாம் வருதுல்ல, அந்த தோசை. DOSA, தோசா வித் சாம்பார். தோசையை நம்ம இங்கிலீஷில் தோசை சொல்லலாம், இல்லை தோசான்னு சொல்லலாம். தோசா வித் சாம்பார், SAMBHAR, சாம்பார். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது பராட்டா. PARATHA, பராட்டா. இது என்னது? இது வந்து ஒரு ஸ்வீட்டு. இது வந்து குஜியா. GUJIYA, குஜியா. ரெண்டு இருக்கிறதுனால குஜியாஸ். GUJIYAAS, குஜியாஸ். இது வந்து லட்டூஸ். லட்டு இருக்கா? குஜியா லட்டு இருக்கா? லட்டு, LADDOOS, லட்டூஸ். LADDOOS, லட்டூஸ். குஜியாஸ் அண்ட் லட்டூஸ். அண்ட் இது என்னது? சோலே பட்டூரே. சோலா பட்டூரா. சோலா, இது வந்து சோலா சப்ஜி, பொரியல். இது பட்டூரா, பூரி மாதிரி இருக்கும் அதுவும். சோலே பட்டூரே, CHOLA, சோலே பட்டூரே, BHATURA, பட்டூரே. சோலே பட்டூரே. அப்புறம் இது வந்து பாருங்கள், பட்டாணி புலாவ், பீஸ் புலாவ். இது வந்து புலாவ் பாருங்கள். புலாவ் நம்ம பிரியாணி மாதிரி இருக்குல்ல, அதான் புலாவ். பீஸ் புலாவ். பீஸ் தான் என்னது? PEAS, பீஸ்னா நம்ம பட்டாணியில் செய்கிற புலாவ், பிரியாணி மாதிரி புலாவ், பீஸ் புலாவ். அது கூட தால் இருக்குது, குழம்பு இருக்குது, குழம்பு, தால், DAL, தால். வேறு இது என்னது? இது பாருங்கள், இது கப் கேக்ஸு, CUPCAKES, கப் கேக்ஸ். ஸோ இது வந்து கப் கேக்ஸ், CUP, கப், CAKES, கேக்ஸ், கப் கேக்ஸ். அப்புறம் வேறு என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், ஊத்தப்பம் இருக்குது. ஊத்தப்பம், UTHAPPAM, ஊத்தப்பம். அப்பம், ஊத்தப்பம், UTHAPPAM, ஊத்தப்பம் இருக்கா? அப்புறம் இது என்ன தெரியுமா? இது வந்து மோமோஸ். இது உள்ளே வந்து காய்கறி இருக்கும். இது வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. மோமோஸ், MOMOS, மோமோஸ். அது கூட மோமோஸ் சாஸ் வச்சுருக்காங்க. வேறு இது லாஸ்ட், இது என்னது? இது வந்து கடலை மாவு தோசை வித்து சட்னி. சில்லா நம்ம பார்த்தோம்ல, ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்ததுனால சில்லா அவன் ஷேர் பண்ணால, என்னோட சில்லா எடுத்துக்கோ. சில்லா தான் கடலை மாவு தோசை. சில்லா வித்து சட்னி, CHUTNEY, சட்னி. சில்லா வித்து சட்னி. ஓகே, இப்போ இவங்க கேட்குறாங்க, நேம் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் யூ see இன் த பிக்சர். இந்த பிக்சரில் தான் நம்ம இந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸு பேர் பார்த்தோம்ல, நான் ஸ்பெல்லிங் கூட எழுதியிருக்கேன்ல, அது அப்படியே நீங்கள் எழுதணும். பாருங்கள், நான் இங்கே உங்களுக்காக ஆன்சர் எழுதியிருக்கேன். ஃபுட் ஐட்டம்ஸ் இன் த பிக்சர் ஆர் இட்லி வித் சட்னி, பார்த்தோமா, டொமேட்டோ சூப், பார்த்தோமா, சமோசா, பார்த்தோமா, வித் கெச்சப், பூரி வித் ஆலு சப்ஜி. நீங்கள் இந்த மாதிரி இதை பார்த்துட்டே சொல்லலாம், சரியா? இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்னென்ன ஒன்று ஒன்றா பார்த்துட்டே சொல்லுங்கள். இது வந்து பூரி வித் ஆலு சப்ஜி, இது தோசை சாம்பார், அப்புறம் பராட்டா, அப்புறம் குஜியா அண்ட் லட்டூஸ், அப்புறம் சோலே பட்டூரே பார்த்தோம், அப்புறம் பீஸ் புலாவ் பார்த்தோம் வித் தால், கப் கேக்ஸும் பார்த்தோமா, ஜலேபீஸ் பார்த்தோமா, ஜலேபீஸும் பார்த்தோம். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் ஜலேபீஸ். நம்ம ஜலேபி பார்க்கல, இது பார்த்துடலாம் வாங்க. ஜலேபி, இதான் ஜலேபி இருக்கா? ஸ்வீட்டு ஜலேபி, JALEBIS, ஜலேபீஸ் பார்த்தோமா. ஓகே, வேறு என்ன பார்த்தோம்?
வேறு ஊத்தப்பம் மோமோஸ்லாம் பார்த்தோம்ல, ஊத்தப்பம் மோமோஸ் அண்ட் சீலா வித் சட்னி. ஓகே, ஸோ இதுதான் பெரிய ஆன்சராக இருக்குல்ல. நீங்கள் இப்போது ஒரு வாட்டி வேணால் நோட்டில் பார்த்து எழுதிக்கோங்க. ஆனால் நீங்கள் இதை அட்லீஸ்ட் சொல்ல தெரியணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். லைக் இட்லி வித் சட்னி, டொமேட்டோ சூப், சமோசா, பூரி வித் ஆலு சப்ஜி, தோசை வித் சாம்பார், பராட்டா, குஜியாஸ் அண்ட் லட்டூஸ், சோலே பட்டூரே, பீஸ் புலாவ், கப் கேக்ஸ், ஊத்தப்பம், மோமோஸ், சில்லா, ஜலேபீஸ், இந்த மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ இங்கே கேட்குறாங்க விச் இஸ் யுவர் ஃபேவரேட் ஸ்வீட்? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது? விச் இஸ் யுவர் ஃபேவரேட் ஸ்வீட்? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? மை ஃபேவரேட் ஸ்வீட் இஸ், என்ன ஸ்வீட்டோ அதை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு லட்டு பிடிக்குன்னா சொல்லுங்கள் மை ஃபேவரேட் ஸ்வீட் இஸ் லட்டு, மை ஃபேவரேட் ஸ்வீட் இஸ் ரசகுல்லா. எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும், அதனால நான் குலாப் ஜாமுன் எழுதியிருக்கேன் பாருங்கள். மை ஃபேவரேட் ஸ்வீட் இஸ் குலாப் ஜாமுன். அப்போ அவங்க இங்கிலீஷில் கேட்பாங்க வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் ஸ்வீட்? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? மை ஃபேவரேட் ஸ்வீட் இஸ் குலாப் ஜாமுன் இல்லை ரசகுல்லா. உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டோ அதை சொல்லுங்கள். அந்த ஸ்வீட் பேர் மாற்றிக்கோங்க. ஆனால் சொல்லும் போது இப்படி தான் சொல்லணும், மை ஃபேவரேட் ஸ்வீட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஒரே வேர்டில் ஆன்சர் பண்ணாதீங்க. இனிமேல் நீங்கள் பெரிய லைனாக ஃபுல்லாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? வாட் இஸ் யுவர் நேம்? அப்போ நம்ம நேம் உடனே சொல்லிவிடுவோம். அப்படி சொல்லாமல் மை நேம் இஸ், வாட் டு யூ லைக், ஐ லைக் திஸ், ஐ லைக் தேட் அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸ் இனிமேல் ட்ரை பண்ண சொல்ல. சரியா? ஹூ குக்ஸ் ஃபுட் அட் ஹோம்? உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்க? அப்போ வீட்டில் அப்பா சமைக்கிறாருன்னா நீங்கள் சொல்லலாம் மை ஃபாதர் குக்ஸ் ஃபுட் அட் ஹோம், இல்லை மை மதர் குக்ஸ், இல்லை மதர்னா மை மதர் குக்ஸ். நிறைய அப்போ மை மதர் குக்ஸ் ஃபுட் அட் ஹோம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இங்கே மதரில் ஃபாதர் கூட போடலாம், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், யார் குக் பண்ணுறாங்களோ அவங்க நீங்கள் சொல்லுங்கள். மை மதர் குக்ஸ் ஃபுட் அட் ஹோம், இல்லை மை ஃபாதர் குக்ஸ் ஃபுட் அட் ஹோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரியா? டூ யூ பிக்கப் யுவர் பிளேட் ஆஃப்டர் அ மீல்? டூ யூ பிக்கப் பண்ணிங்களா, தூக்குவீங்களா? சாப்பிட்ட அப்புறம் நம்ம பிளேட்டை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டு வாஷ் மிஷினில் நீங்களே போடுவீங்களா, இல்லை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவீங்களா? அங்கேயே விட்டுட்டு வரக்கூடாதுல்ல, நீங்கள் போட்டுருவீங்க தானே. அப்போ போடலைன்னா நீங்கள் இப்போதைக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் போய் சொல்லலை, இனிமேல் நீங்கள் பண்ண தானே போகிறீங்க. அதுதான் நீங்கள் எஸ் ஐ பிக்கப் மை பிளேட் ஆஃப்டர் அ மீல் அப்படின்னு சொல்லுங்கள். ஆஃப்டர் அ மீல்னா மீல்ஸ், சாப்பிட்ட அப்புறம் மீல் நம்ம சாப்பிடுவோம்ல, அதான் மீல். அப்போ மீல் முடிச்ச அப்புறம் அந்த பிளேட்டை பிக்கப் பண்ணுவீங்களா? டூ யூ பிக்கப் யுவர் பிளேட் ஆஃப்டர் அ மீல்? எஸ் ஐ பிக்கப் மை பிளேட் ஆஃப்டர் அ மீல். நீங்கள் என்ன சொல்லணும்? எஸ் ஐ பிக்கப் மை பிளேட் ஆஃப்டர் அ மீல். சாப்பிட்ட அப்புறம் நம்ம பிளேட்டை தூக்கிட்டு அந்த போயிட்டு எங்கே போடணுமோ கேட்டுட்டு அங்கே போய் போட்டுருணும். சரியா? அங்கேயே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகே, அப்போ இது வரலும் பார்த்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், மேட்ச் த ஃபுட் ஐட்டம் டு இட்ஸ் ஷேப். இங்கே ஃபுட் ஐட்டம் ஷேப்போட மேட்ச் பண்ணோம். பாருங்கள், இது பூரி ரவுண்டாக இருக்கா, சர்க்கிள் ரவுண்டாக இருக்கா? அப்போ இது எந்த ஷேப் மேட்ச் ஆகும்? இதில் 3 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே சர்க்கிள் இருக்குது. அப்போ சர்க்கிளோட தானே மேட்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே ப்ரெட்டு பாருங்கள், ப்ரெட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா? அப்போ இது இதோட மேட்ச் ஆகுமா? இங்கே சமோசா பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் சமோசா இருக்கா, ட்ரையாங்கிள் ஷேப்பில். அப்போ ட்ரையாங்கிள்னால் ட்ரையாங்கிளோட மேட்ச் ஆகும். இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். சரியா? அந்த ஷேப் பார்த்துட்டு. ஓகே, உங்களுக்கு என்ன வீட்டில் ரொம்ப பிடிக்குமோ, என்ன வீட்டில் சமைப்பீங்களோ அதை நீங்கள் இதில் ட்ரா பண்ணுங்கள். பூரினா பூரி, அப்புறம் சமோசானா சமோசா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் ட்ரா பண்ணி நல்லா கலர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, வாங்க இப்போ இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். அடுத்தது, லிசன் டு த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் தட் யுவர் டீச்சர் வில் ரீட் அவுட். நோட்டீஸ் தட் தே ஹேவ் ஒன்லி ஒன் சிலபல். இப்போ நான் இந்த வேர்ட்லாம் படிக்க பாருங்கள், இதெல்லாம் ஒரு வேர்ட் சிலபலில் தான் இருக்கும், ஒரு சவுண்டு தான் இருக்கும். மேன், ஹட். இப்போது பாஸ்கெட்னா எப்படி இருக்கும்? பாஸ்கெட், பாஸ்கெட் 2 இருக்கா? பாஸ்கெட், பாஸ்கெட். ஆனால் மேன் ஒன்று தான் இருக்குது, மேன். ஆனால் மேங்கோனா மேங்கோ, மேங்கோ 2 இருக்கா? இதெல்லாம் 1 இருக்குது பாருங்கள். மேன், எம்ஏஎன் மேன், எம்ஏஎன் மேன். ஃபுட், ஃபுட் ஒரே ஒரு சவுண்டு வருதா? ஃபுட், எஃப்ஓடி ஃபுட், எஃப்ஓடி ஃபுட். கேட், கேட் ஒரே வேர்டா? கேட், கேட். ஹட், இதுவும் ஒரே சவுண்டு தானே, எல்லாமே ஒரு சவுண்டு தான் வருது பாருங்கள். 2 சவுண்டுன்னா உங்களுக்கு புரியுதா? இப்போ இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறதுலாம் 2 சவுண்டு வரும். ஃபார்மர், கேரட்,
farmer. இதெல்லாம் ரெண்டு சவுண்டாக, இது பாருங்கள் இதெல்லாம் ஒரு சவுண்டு. ஹட், இட், மேட், ஈட், இஎட்டி ஈட் சாப்பிட்றது, மேட், மேட் பாய், மேட் எம்ஏடி மேட். கோ, கோ, மேங், கோ, மேங், கோ. இப்போ மேங்கோ ரெண்டும் சேர்த்துட்டா மேங்கோ, ரெண்டு ஆகிட்டு தான் மேங்கோ, மேங்கோ. கம், ஒரே ஒரு சவுண்டா, கம். சிட், சிட், இதுவும் ஒரே ஒரு சவுண்டா, எஸ்ஐடி சிட், உட்காரு. கம், வா இங்கே, சிஓஎம்வி கம், வா, சிஓஎம்வி கம், கம். சிட், மேன், ஃபுட், ஈட், ஹட், எல்லாம் ஒரு சவுண்டு வருதா? இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சவுண்டு இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ். அப்போ 2 syllables. லைக் இது பாருங்கள், ஃபார்மர், அப்போ ஃபார்மர், ஃபார்மர் ரெண்டு இருக்கா, ஃபார்மர். கேரட், 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 கேரட் ரெண்டு இருக்கா. மார்க்கெட், மார்க்கெட், இதில் ரெண்டு இருக்கா, மார்க்கெட், எம்ஏஆர் மார்க்கெட், மார்க்கெட், மார்க்கெட். பிரிஞ்சால், பிரிஞ்சால், பிரிஞ்சால் ரெண்டு இருக்கா, பிரிஞ்சால், கத்திரிக்காய், பிரின், பிஆர்ஐஎன், பிரின், ஜேஎல் ஜால், பிரிஞ்சால். மேன் ஒன்று தான் பார்த்தோம், கோ ஒன்று தான் பார்த்தோம், ஆனால் ரெண்டு சொல்ல மேங்கோ, மேங்கோ ரெண்டு இருக்கா, மேன் கோ, மேன் கோ ரெண்டு இருக்குது, மேங்கோ. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட், பிரேக் ஃபாஸ்ட் ரெண்டு இருக்கா. டின்னர், 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 டின்னர் ரெண்டு இருக்கா. ஓகே, அப்போ நம்ம ஒரு சவுண்டு வர மாதிரி வேர்ட்ஸும் பார்த்துட்டோம், ரெண்டு சவுண்டு வர மாதிரி வேர்ட்ஸும் பார்த்துட்டோமா. ஓகே, இப்போ இங்கே வந்து மேட்ச் பண்ண பாருங்கள். இது எப்படி மேட்ச் பண்ணுறது? இது வந்து என்னது, இது தொப்பி. அப்போ தொப்பினா இங்கே என்ன சொல்லணும், கேப். அப்போ இங்கே எங்கே எழுதியிருக்கு பாருங்கள், கேப் எங்கேயாவது எழுதியிருக்கும் பாருங்கள். இது திஸ், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், கேப். திஸ் இஸ் அ பர்பிள் கேப், திஸ் இஸ் அ பர்பிள் கேப். பர்பிள் கலரில் இருக்கா, ஊதா கலர் பர்பிள் கேப். இந்த கேப் வந்து பாருங்கள் பர்பிள் கலரில் இருக்குல்ல. அப்போ திஸ் இஸ் மை பர்பிள் கேப். அப்போ இதோட மேட்ச் பண்ணோம், திஸ் இஸ் மை பர்பிள் கேப். அப்புறம் இங்கே என்ன எழுதியிருக்கு, திஸ் கவ் இஸ் ப்ரௌன், திஸ் கவ், சிஓடபிள்யூ கவ் இஸ் ப்ரௌன், ப்ரௌன் கலரில் இருக்குது, பிஆர்ஓடபிள்யூஎன் ப்ரௌன். திஸ் கவ் இஸ் ப்ரௌன். இங்கே எங்கே இருக்குது ப்ரௌன் கலரில் கவ், கவ்வே ஒன்று தான் இருக்குது. அப்போ அதான் ப்ரௌன் கலரில் இருக்கா, இதுதான் ப்ரௌன் கலர் கவ் பாருங்கள். அப்புறம் தீஸ் ஆர் 4 ஆரேஞ்சஸ், தீஸ் ஆர் 4, FOUR 4 ஆரேஞ்சஸ், ORANGES. நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் பார்த்த உடனே படிக்கணும். என்ன எழுதியிருக்குது, தீஸ் ஆர் 4 ORANG, ஆரேஞ்சஸ், ஆரேஞ்சஸ் அப்படி நீங்கள் படித்தா தான் அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே ஆரேஞ்ச் இருக்குது, அங்கே நீங்கள் மேட்ச் பண்ணணும். பாருங்கள் ஆரேஞ்சு கீழே இருக்கா, அப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே வரலும் லைன் கொடுத்துடணும், ஆரேஞ்சஸ். தீஸ் ஆர் 4 ஆரேஞ்சஸ். இங்கே பாருங்கள் 1, இங்கே பாருங்க 4 ஆரேஞ்சஸ் இருக்கா, 1 2 3 4 ஆரேஞ்சஸ் இருக்கா. அப்போ தீஸ் ஆர் 4 ஆரேஞ்சஸ், 4 இங்கே எழுதிருக்கு பாருங்கள், FOUR 4 ஆரேஞ்சஸ் இருக்கா. அப்புறம் இங்கே எழுதிருக்கு, திஸ் இஸ் மை லஞ்ச், திஸ் இஸ் மை லஞ்ச், திஸ் இஸ் மை MY மை லஞ்ச், LUNCH லஞ்ச். லஞ்ச்னா சாப்பாடு, நம்ம லஞ்சு சாப்பிட்றோம்ல, சாப்பாடு எங்கே இருக்குது, இங்கே சாப்பாடு உங்களுக்கு தெரியுதா, இதான் லஞ்ச். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து திஸ் இஸ் அ க்ரீன் ஜீப், க்ரீன் கலர் காரு, ஜீப்பு. க்ரீன் கலர் ஜீப் எங்கே இருக்குது, க்ரீன் கலர் ஜீப் எங்கே இருக்குது தெரியுதா, க்ரீன் கலர் ஜீப். அப்போ அதோட மேட்ச் பண்ணோம், க்ரீன் ஜீப். அப்போ பாருங்கள் இங்கே நம்ம கலர் ஸ்பெல்லிங்கில் பர்பிள், க்ரீன், ஆரேஞ்ச், ப்ரௌன் 4 கலர் ஸ்பெல்லிங் இதில் பார்த்தோமா. அதே மாதிரி கவு, கேப்பு, மீல்ஸு, லஞ்சு இதெல்லாம் பார்த்தோமா. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, இங்கே வந்து இது ஒரு குவிஸ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேள்வி வந்து நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும் கரெக்டாக என்னென்னு கெஸ் பண்ணணும், சரியா. நான் ஒரு ஃப்ரூட், ஐ எம் அ ஃப்ரூட், நான் ஒரு பழம். மை நேம் இஸ் மை கலர், என்னோட பேரே என்னோட கலர், என்னோட கலரே என்னோட பேர். என்ன கலரில் நான் இருக்கேனோ அதுதான் என்னோட பேரே. அந்த என்னோட பேரே ஒரு கலரோட பேர், புரியுதா. மை நேம் இஸ் மை கலர், என்னோட கலர், அந்த கலர் அது ஒரு கலரோட பேர், அந்த கலரோட பேர் தான் அதோட பேர். என்னன்னு சொல்லுங்கள், ஒரு பழம் இருக்கும், அந்த பழம் வந்து
அதோட என்ன கலரோ அதே கலரில் தான் அது பேர். ஞாபகம் வருதா? ஹூ எம் ஐ, யார் நான்? சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், யோசிங்க. எந்த கலரில் இருக்கோ அந்த கலர் தான், அந்த கலரோட பேர் தான் அந்த பழத்தோட பேர். எது சொல்லுங்கள்? ஐ எம் அ ஃப்ரூட், மை நேம் இஸ் மை கலர். ஆரேஞ்ச். கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆரேஞ்ச். அப்போ இங்கே நான் ஆன்சர் எழுதிட்டா ORANGE, ஆரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் சொல்கிறாங்க ஐ எம் ஹார்ட் அண்ட் ப்ரௌன் ஆன் த அவுட் சைடு. நான் வந்து ரொம்ப ஹார்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அவுட் சைடு, வெளியில் வந்து நான் ரொம்ப ஹார்டாக இருப்பேன் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அண்ட் சாஃப்ட் அண்ட் ஒயிட் இன்சைடு. ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக ஒயிட்டாக இருப்பேன். வெளியில் ஹார்டாக இருப்பேன், நம்மளால் கடிக்க கூட முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து வெள்ளை கலரில் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நம்மளால் கடிக்க முடியும். அப்போ எது அது? ஹூ எம் ஐ, நான் யார் சொல்லுங்கள்? கெஸ் பண்ணிட்டீங்களா? வெளியில் ஹார்டாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், என்ன இருக்கும்? கரெக்ட், கோகோனட். அப்போ இங்கே வந்து கோகோனட் எழுதுங்க. கோகோனட் ஸ்பெல்லிங் தெரியாதா? அப்போ இங்கே பாருங்க, நான் எழுதுகிறேன் COCO நட், NUT, நட், கோகோனட், கோகோனட் எழுதிட்டோமா? கோகோனட் ஸ்பெல்லிங். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் இது என்ன தெரியுமா? ஐ எம் அ வெஜிடபிள், நான் ஒரு காய். நான் பிங்க் கலரில் இருப்பேன், பிங்க் இன் கலர். ஆனால் நான் சில வாட்டி ஐ மே ஆல்சோ பி ஒயிட் இன் கலர். நான் ஒரு பிங்க் கலர், ஆல்சோ ஒயிட்லேயும் இருப்பேன், பிங்க்லேயும் இருப்பேன். ஆனால் இஃப் யூ கட் மீ ஐ மேக் யூ க்ரை. என்னை வெட்டினீங்கன்னா நீங்கள் அழுவீங்க. க்ரை, CRY, க்ரை. என்னை வெட்டினா அழுவோம். ஒயிட் பிங்க் கலரில் இருக்கும், அதை வெட்டினா நம்மளுக்கு அழுவு வரும். என்னது? சொல்லுங்கள். வெங்காயம். கரெக்ட். அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆனியன். ஹூ எம் ஐ கேட்குறாங்க. ஹூ எம் ஐ? ஆனியன் ஸ்பெல்லிங் சொல்லட்டா? ONION, ஆனியன். ஓகே, லாஸ்ட் குவிஸ் கொஷின் பார்ப்போம். இது யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க? ஐ எம் அ ஃப்ரூட், நான் ஒரு பழம். ஃப்ரூட், FRUIT, ஃப்ரூட். ஐ கம் இன் க்ரீன் ஆர் பர்பிள். நான் க்ரீன் ஆர் பர்பிள் கலரில் வருவேன். க்ரீன் கலரு, பச்சை கலரு, இல்லை ஊதா பர்பிள் கலரு. பச்சை கலரில் இருக்கும், இல்லை பர்பிள் கலரில் இருக்கும். ஆனால் இது பச்சை எந்த ஃப்ரூட் இருக்குது? ஐ கம் இன் அ பஞ்சு. நான் பஞ்சாக வருவேன், ஒன்றா வர மாட்டேன். ஒன்று பெரிய பழம் கிடையாது, நான் ஒரு சின்ன பழம் நிறையா அப்படியே ஒரு பஞ்சாக இருக்கும். சின்னதாக அந்த மாதிரி நிறையா இருக்கும், பஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக பஞ்சாக இருக்கும். என்னது சொல்லுங்கள்? இந்த மாதிரி சின்னதாக பஞ்சில் இருக்கும். பச்சை கலர்லேயும் வரும், அப்புறம் ஊதா கலரு, ப்ளூ மாதிரி கலரில் கூட வரும், டார்க் ப்ளூவில். என்னது சொல்லுங்கள்? ஹூ எம் ஐ, யார் நான்? சொல்லுங்கள். ஹூ எம் ஐ? கிரேப்ஸ். கண்டுபிடிச்சிட்டிங்க கரெக்டாக. கிரேப்ஸ், GRAPES, கிரேப்ஸ். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 118 இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம தான் ஆன்சர் இங்கேயே எழுதிட்டோம்ல. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். எல்லாம் இந்த சாப்டர் இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். அது வரலும் நல்லா படிங்க, ஸ்பெல்லிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாயால் ஆன்சர் சொல்ல பழகணும். முதல்ல ஆன்சரை வந்து வாயால் சொல்லணும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் எழுதணும். எழுதி ஒரு நாள் உங்களால் ஆன்சர் சொல்ல மட்டும் பத்தாது, எழுதவும் முடியும். எழுதியும் ஆகணும்ல, அதனால் எழுதவும் முடியும் உங்களால். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எழுதணும். நீங்கள் வந்து எனக்கு போர் அடிக்குது எழுதுறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்களாகவே நோட் எடுத்துகிட்டு நீங்களே எழுதுங்க. சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.